தூண்டு தட்டிழுத்து முண்டா திருந்திரி திருந்தடை. ஆதி காலத்துல மனிதன் குழுக்களா பிரிஞ்சு போகும்போது அவங்கள தற்காத்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையில இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகவும் தான் முதல்ல தற்காப்பு கலை உருவாச்சு. சிலம்பம் எப்பவுமே நம்ம கைக்கூட இருக்காது. ஸோ சிலம்பம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடிமுறைங்கிற தற்காப்பு கலை இருக்கு, குத்து வரிசைங்கிற தற்காப்பு கலை இருக்கு, வெறுங்கையில சண்டை போடக்கூடிய முறை. ரியல் லைஃப்ல யூஸ் ஆயிருக்குங்களா உங்களுக்கு? எங்க பிரச்சனை வரும்போது ரியல் லைஃப்ல சண்டை போடும்போது நான் முதல்ல நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டு வந்துடுவேன். முதல்ல கோவப்படக்கூடாது. நம்மளுடைய தற்காப்புக்கு தேவைப்படுதா? இப்போ வந்துட்டு நான் பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டி. நான் கிட்டத்தட்ட ஒரு காரையே வந்துட்டு டைவ் பண்ணி லீப் பண்ணி ரோல் பண்ணி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிட்டேன். அப்ப எல்லாருமே வாய பொழந்து பாக்குறாங்க. ஆனா எனக்கு ஒரு கேடு கூட இல்ல. இன்னும் பிராக்டிஸ் அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய கணிப்புப்படி இந்த மாதிரி கலைகளை பார்த்து வளர்ற குழந்தைங்களுடைய மனப்பான்மையும் இந்த வேர்வை ஸ்மெல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு குழந்தைங்களா வந்து வளருவாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஈவன் கர்ப்பிணி பெண்கள் கூட இப்போ அந்த அடிமுறை பட்டாசு படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னேகமே கர்ப்பமா இருந்தாங்க. அவங்க 4 months பிரெக்னன்ட். அவங்க கூட வந்துட்டு பயிற்சி பண்ணி அடிமுறை பண்ணாங்க. 1 2 ஓகே டயர்ட் ஆயிடுச்சு கை. தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய நிலத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். அரசரா இருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். இப்பதான் நம்மள பாதுகாக்க வந்து காவல்துறை இருக்காங்களே, அப்புறம் ஏன் நம்ம வந்து கத்துக்கிறோம்? வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தாவே தெரியும். அந்த காலத்து கலைகள்லாம் வந்து இன்னும் வரைக்கும் வந்து சூப்பரா பாரம்பரியமா வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சோழகம் ஸ்கூலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இவர் தான் நம்ம மாஸ்டர். ஸோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. இவர் வந்து இங்க இருக்க மக்களுக்கு மட்டும் மாஸ்டர் இல்லை, எனக்கும் மாஸ்டர் தான். நானும் இவர்கிட்ட அப்பப்போ வந்து ட்ரைனிங்லாம் வந்து கத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இவர்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து காட்ட போறேன். ஸோ மாஸ்டர் நீங்க வந்து சொல்லுங்க, இப்போ நம்மளோட கிளாஸ்ல என்னென்ன கலைகள்லாம் இருக்கு? நம்மளுடைய சோழகம் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில பாத்தீங்கன்னா சிலம்பம், அடிமுறை, குத்துவரிசை, எடுத்தெறி, மல்லு, பூட்டு பிரிவு, அது போக ஆர்ச்சரி, மல்லர்கம்பம், கயிறு மல்லர்கம்பம், இது மாதிரி நிறைய வகையான பாரம்பரிய கலைகள் எடுத்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மார்ஷல் ஆர்ட் அதிகமாக எடுக்கிறது இல்லை. நம்ம கத்திருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை காப்பாதுங்கிறதுக்காக எல்லா பாரம்பரிய கலைகளும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எவ்வளவு வருஷமா வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இந்த கலைக்குள்ளே இருக்கேன். என்னுடைய டீனேஜ்ல இருந்தே, அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு கிராமங்கள்ல இந்த மாதிரி சிலம்பம் இது மாதிரிலாம் கத்துட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது அப்படியே காலேஜஸ் இது மாதிரி போகும்போதெல்லாம் அப்பதான் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், வெளியே உள்ள அனுபவம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அப்படியே நிறைய கலைகளை தேடி தேடி கத்துட்டு ஆரம்பிச்சோம். ஸோ இந்த கலையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கை வந்த கலைனா வந்து எந்த கலை சொல்லுவீங்க? எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிலம்பம் தான் எப்பயுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்படியே ஒன்னொன்னா கத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வந்துட்டு சிலம்பம் எப்பவுமே நம்ம கை கூட இருக்காது. ஸோ சிலம்பம்குள்ளேயே பாத்தீங்கன்னா அடிமுறைங்கிற தற்காப்பு கலை இருக்கு, குத்து வரிசைங்கிற தற்காப்பு கலை இருக்கு, வெறுங்கையில சண்டை போடக்கூடிய முறை. அதை கத்துக்க ஆரம்பிச்சு ஆர்வமா கத்துக்கிட்டு இருந்தேன். கையில எந்த பொருள் இருந்தாலும் ஒருத்தவங்களை எப்படி பொழக்கணும் அப்படின்றதுதான் அந்த அடிமுறை. அதெல்லாம் ஆமா, அது கத்துக்க ஆரம்பிச்சேன். தென் எனக்கு கரலக்கட்டை மேல ஒரு பெரிய ஆர்வம் வருது. சோ எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கலன்ட்டு இல்ல, எல்லாமே நான் எப்பயுமே பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன். எங்களுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு காட்ட போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் எது வந்து எங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போறீங்க? முதல்ல வந்துட்டு நம்மளுடைய அகாடமில முதல்ல கிளாஸ் வர பசங்களுக்கு பேசிக்கா வணக்கம் சலாம் எல்லாம் சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அது பேசிக்கா சிலம்பம் ஆரம்பிப்போம். அடிமுறை நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, அந்த குழந்தைங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அடிமுறை வெறும் கையில் சண்டை போடக்கூடிய பாரம்பரிய கலைகள் வந்துட்டு அவங்க பண்ணி காட்டியிருப்பாங்க. அது வந்து அடிமுறை. அதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் மட்டும் இருந்தா போதும், வெறும் கையில சண்டை போட பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்மளுடைய சிலம்பம் ஸ்டிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ அந்த சிலம்பம் நம்ம பயிற்சி பண்ணுவோம்.
சோ இப்போ வந்து நிறைய கலைகள்லாம் இருக்குன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கர்லாக்கட்டையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சோ நான் வந்து எவ்வளவு கேஜி நான் தூக்குவேன் நீங்க நினைக்கிறீங்க? கரலக்கட்டை பார்த்தீங்கன்னா 2 kgsல இருந்து ஒரு 15-20 kgs வரைக்கும் நம்மளுடைய கரலக்கட்டை இருக்கு. அது எல்லாமே பயிற்சி பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வெயிட்ல ஒரு 5 to 10%. இப்போ 70 kgsனா ஒரு 3.5 kgல இருந்து 7 kgக்குள்ள இருக்க கரலைகளை தாராளமா தூக்கி ஈஸியா அவங்க வந்துட்டு அதில் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ நீங்க ஒரு 3 kg to 4 kgல பண்றீங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கரலை ஆக்சுவலா ரொம்பவே நல்லது நம்ம பயிற்சி பண்றதுக்கு. இது பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே ஆர்ம்ஸ் இருக்கு, இது பண்ணா இன்னும் ஆர்ம்ஸ் வந்துராது இல்ல? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தாராளமா பண்ணலாம். ஓகேவா? தூக்கி ஸ்ட்ரைட்டா நிறுத்துறோம். குட், அவ்வளவுதான். என்ன அப்படியே பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கரலை இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே கரலையே பெண்டுலம் மாதிரி யூஸ் பண்ணணும். பெண்டுலமோட பால் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்விங் ஆகல, அந்த மாதிரி ஸ்விங் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்விங் பண்ணுங்க. 1 2 1 2. அப்படியே ஹேண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் ஸ்விங் பண்ணுங்க. குட், சூப்பர். 1 2. ஓகே, ஸ்டாப் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட்ல மாத்திக்கங்க. ஓகே, இப்போ கரலையில ரொம்ப இம்பார்ட்டன்டான சுத்து, எல்லாரும் தப்பா பண்ணக்கூடிய சுத்து, பட் கரெக்டா உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த கரலை எடுத்து உங்களுடைய தலைக்கு மேல ஒரு புஷ், ஒரு அப், தென் ரிலாக்ஸ் பண்ணும்போது ஒரு ரொட்டேஷன், தென் டவுன், ஒரு ரொட்டேஷன் பண்ணலாமா? 1 2 3. குட். தூக்கும் போது ஈஸியா இருக்கு, இப்படி சுத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஷோல்டர் பயங்கர ஸ்ட்ரென்தன் ஆயிரும். 1 2. ஓகே, டயர்ட் ஆயிடுச்சு கை. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கலை அப்படின்னா வந்து எது மாஸ்டர்? இப்போ பாரம்பரிய கலைகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலம்பம்ல இருக்கக்கூடிய அடிமுறை, குத்து வரிசை, எடுத்தறி, மல்லு. இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா ஆதி காலத்துல மனிதன் குழுக்களா பிரிஞ்சு போகும்போது அவங்கள தற்காத்துக்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காகவும் தான் முதல்ல தற்காப்பு கலை உருவாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கலைகள் இருந்தாலும் தற்காப்பு கலை தான் எல்லாத்துக்குமே பேசு. எனக்கு தெரிஞ்ச பரதநாட்டியம் ஆகட்டும், நம்மளுடைய மற்ற கலைகள் எல்லாமே, டான்ஸ் ஃபார்ம் ஆகட்டும், எல்லாமே இதுல இருந்து தான் போச்சு நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்பொழுது அடிமுறை, குத்து வரிசை அப்படிங்கிற கலைகள் தான் வந்துட்டு ஒரு பேஸான ஒரு விளையாட்டு. அதுல நீங்களே பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? அதுல வெறும் கையில எப்படி வந்துட்டு ஒருத்தர் வந்து தடுக்கிறது, அவங்களை எப்படி அடிக்கிறதுங்கிற நம்மளுடைய வர்ம புள்ளிகள் இருக்கு இல்லையா, 108 வர்மம் இருக்கு. அடிவரம், படுவரம் 12, தொடுவரம் 96ங்கிற அடிமுறை புள்ளிகள் இருக்கு. அந்த வர்ம புள்ளிகள்ல வந்துட்டு எப்படி அடிக்கிறதுங்கிறது தான், அடிக்கிறது, தடுக்கிறது. வர்ம புள்ளிகள்ன்றது வந்து வீக்கான ஸ்பாட்ஸ். வீக்கான ஸ்பாட் கிடையாது. அது ஆக்சுவலா வந்துட்டு வர்மம்னாலே மர்மம்னு அர்த்தம். மர்மம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய மறைவான புள்ளிகள். அந்த மர்ம ஸ்தலங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய மூச்சு காத்துல பிளட் சர்க்குலேட் ஆகுது இல்லைங்களா, மூச்சு காத்து போயிட்டு இதயத்துல கலந்து பிளட் சர்க்குலேட்டா போகும், ஆக்சிஜன் கலந்து போகுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு மைனூட்டான ஃப்ளோ ஆகக்கூடிய பிளட் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன நர்வ்ஸ் மாதிரி ஃப்ளோ பேட்டர்னா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். அது ஜங்ஷன் பாயிண்ட் தான் வந்துட்டு வர்ம புள்ளி. 108 இடத்துல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான வர்ம புள்ளி. அதுல 12 வந்துட்டு ரொம்பவுமே டேஞ்சரஸான வர்ம புள்ளி. சோ இதை வந்துட்டு வர்மத்தை யாராலையும் வந்துட்டு விளக்கவும் முடியாது. அவங்க சொல்றதே வந்துட்டு நிறைய புத்தகங்கள்ல நிறைய ஆசனங்கள் என்ன சொல்றாங்கன்னா அது மர்மமான பகுதி. அதுல அடிச்சாலும் தொட்டாலும் பட்டாலும் அதுல ரியாக்ஷன்ஸ் வரும். அதை மருத்துவமாகவும் பயன்படுத்தலாம், சண்டை பயிற்சிக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது அவங்களுடைய. ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு யூஸ் ஆகும், போட்டி தள்ளுறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி அதுதான். சோ இப்போ எங்களுக்கு வந்து அதுல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப் ஏதாவது வந்து செஞ்சு காட்டுறீங்களா? சரி, நீங்களே பண்ணுவீங்களா? இல்ல வேணாம், நான் வரல. இன்னைக்கு நான் வந்து விஜயவா தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நான் ஸ்டூடெண்ட் கிடையாது, அதனால நீங்க தான் பண்ணணும். ஓகே, அதாவது அடிமுறையில வந்துட்டு சூடுன்னு சொல்லுவாங்க. சூடு அப்படின்னா நம்மளுடைய காலடி பாத முறைகளை பயன்படுத்தி 4 திசை வரக்கூடிய எதிரிகளை தற்காத்துக்கிறதுக்காக பண்ணக்கூடிய முறை சூடு. நான் பேசிக்கான ஒரு சூடை பண்ணி காட்டுறேன். சமநிலை, வணக்கம், ஆயத்த நிலை. குத்து, தட்டிழுத்து, முண்டா, திருந்திரி, திருந்தடை, குத்து, தட்டிழுத்து, முண்டா, நேர்கால் பட்டு, திருந்தடை, வெட்டி இழுத்து இடி, திருந்திரி, கை நீட்டி, கால் பட்டு, முண்டா, செவித்தடை, உடைத்து எரிந்து உதைத்து, திருந்தடை, வர்மதடை குத்து, செவித்தடை குத்து, முண்டா, திருந்தடை, நேர்கால் பட்டு, குறைகள் பட்டு, கை இழுத்து, பிடி இழுத்து, கால் இழுத்து, சிங்கலை அமர்ந்து, முட்டி தொட்டு, பால் தொட்டு, மழை தூவி ஆசனம். இது மாஸ்டர் வந்து எங்களை தானே வந்து பண்ண வச்சு இது பண்ணுவீங்க. சோ உங்களை வேடிக்கை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் மாஸ்டர்? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்வாட் பண்ணலாமா? நீங்க ஸ்வாட் பாத்திருப்பீங்களே, அது நம்ம பண்ணுவோமா? இது பாத்தீங்கன்னா 2 ஸ்வாட். உண்மையான இதுதானா? ஆமா, ஒரிஜினல் தான். ஷார்ப் பிளண்ட் பண்ணி வச்சிருப்போம், ஷார்ப்பா வச்சிருக்க மாட்டோம். சோ இதை மட்டும் நான் சும்மா பேசிக்கா பண்ணி காமிக்கிறேன்.
இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ணலைங்களா, அது ஒரு லெக் பேட்டர்ன், அது காலடி பாத முறைகள்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வாழை பரவனை சண்டை போட்டு தடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல கீறல் படாம பண்ணி பழகணும். அவர் சந்தன வலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட்ல பிராக்டிஸ் பண்றது இப்ப நான் பண்ணி காமிச்சேன். இது பாத்தீங்கன்னா சுருள் வாள்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான வாள் தான். இது எதுக்கு நான் வந்துட்டு ஆதி காலத்துல நம்மளுடைய தமிழ் மன்னர்களா இருந்தாங்க இல்லைங்களா, மன்னர்களாகட்டும் இல்ல குறுநில மன்னர்கள், இவங்க எல்லாருமே ஒரு ஆயுதத்தை வந்துட்டு கேரி பண்ணிக்கணும், ஆனா வெளிப்படையா தெரிஞ்சிடக்கூடாது. சோ அதுக்காக இதை வந்துட்டு ரொம்ப பர்டிகுலரா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பெல்ட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க தன்னுடைய இடையில கச்சையா. இந்த படத்துல எல்லாம் வந்து காட்டுவாங்களே, இப்படி ஏறுத்து வந்து பொலின்னு விடுவாங்க. ஆமா, அதுதான் இது. இதுல அந்த லாக்ஸ் எல்லாம் செட் பண்ணா பெல்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப சும்மா நம்ம பசங்களுக்காக பிராக்டிஸ் பண்றதே வச்சிருக்கனால இது உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆமா, உரிமை. இது ஒத்தப்பட்டையில இருக்கு, ஒரு இலையில இருக்கு. இதே 3 இருந்துச்சுன்னா அது பேரு சுருள்வாள்னு சொல்லுவாங்க. சோ இப்போ உங்களுக்காக இதை பண்ணி காட்டட்டுமா? சோ இது வந்து பட்டா வந்து அவள்தான். பட்டா பொளந்துரும். ஓகே. சோ இது வந்து ஃபுல்லா ஸ்டீலுங்களா? ஆமா, இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றோம். அப்ப வந்துட்டு உருக்கு இரும்புல வந்துட்டு பயன்படுத்தி இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த காலத்துல வந்து தற்காப்புக்கு வந்து எக்கச்சக்கமான கலைகள் இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா அப்ப வந்துட்டு அவங்களுடைய பொழப்பே முக்காவாசி அதுதான். தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய நிலத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். அரசரா இருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அப்போ பாதுகாப்பு தான் அவங்க முதல்ல மெயினே. அப்போ அதுக்காண்டி நிறைய கலைகள், நிறைய வித்தைகள், நிறைய விளையாட்டு எல்லாத்தையும் உருவாக்கி இருக்காங்க. இப்பதான் நம்மள பாதுகாக்க வந்து காவல்துறை இருக்காங்களே, அப்புறம் ஏன் நம்ம வந்து கத்துக்கிறோம்? அப்படி இல்ல, அந்த காலத்துல வந்துட்டு பாதுகாப்புக்காக இருந்தது. இப்போ வந்து தன்னுடைய உடல்நலத்தை முதல்ல பாதுகாக்கணும். அப்போ வந்துட்டு அதுக்கு ரொம்ப எல்லாருமே எக்ஸசைஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ சிலம்பம் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட்னா நம்ம லெஃப்ட் பிரெயின் மட்டும் தான் வந்து ஹெவியா வந்து ஒர்க் ஆகும். சோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு பிரெயின் யூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா யாரும் நம்மள வந்து அடிச்சு துன்புறுத்த போறதெல்லாம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் வேர்ல்டு வாரே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கல்ச்சர் அழிக்கிறது தான். முதல்ல நம்மளுடைய கல்ச்சர் அழிச்சிட்டு நம்மளுடைய இனத்தை அடையாளத்தையும் மறைக்கிறதா பிளான். சோ அப்போ குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட், என்னென்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, மொபைலுக்கு அடிக்ட் ஆகுறாங்க, ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க, நிறைய பழக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும்னா இந்த மாதிரியான பாரம்பரிய கலைக்கு தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உள்ள வந்துட்டாங்க, இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய போதை மாதிரி. சோ ரொம்பவுமே இது ரொம்ப நீங்களே பாக்குறீங்களா, நீங்களே ரொம்ப சூப்பரா பண்றீங்க. அப்ப அந்த மாதிரி இது ஃபுல்லுமே செம்ம நாலேஜும் அதிகமா கொடுக்கும், உடம்பையும் ஸ்ட்ரென்தன் ஆகும், மனசையும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது முக்கியமா தற்கொலை முயற்சிக்கு நிறைய போறாங்க இல்லைங்களா, அவங்க மாதிரி ரொம்ப பலவீனம், மன அளவுல பலவீனமா இருக்கவங்க எல்லாருமே இதுக்குள்ள வந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இது நல்லா இருக்கு இந்த இது. சோ அதனால மக்களே உங்களுக்கு டிப்ரெஷன் ஆச்சுன்னா ஒண்ணும் இல்லை, இது மாதிரி நம்மளோட பாரம்பரிய கலையை வந்து கத்துக்கிட்டீங்கன்னா உடம்பும் நல்லா இருக்கும், அப்புறம் மனநிலையிலயும் நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நானும் வீட்டுல நிறைய பிளாக் பெல்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, ப்ரௌன் பெல்ட் எல்லாம் பெல்ட் வச்சிருக்கேன். சரி, நம்ம சிலம்பம் வந்து போயிடலாம். பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றுகள்லாம் போட்டு கேட்டுங்க. ஐயோ, என்ன வச்சு கிளாஸ்ல அதை எடுக்கிறீங்களே, இது மறந்துருச்சு. ஓகே, இது வந்து உள் சுத்து. ஆமா, இவ்வளவுதான் வரும், நீங்க பண்ணிடுங்க மாஸ்டர், போதும். ஓகே. ஆக்சுவலி வந்து ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு, ஆனா வீட்டுல ஏதாவது குச்சி இருந்துச்சுன்னா கூட நீங்க இப்படி சுத்தி பாருங்க, சுத்தமா வரவே வராது, செம்ம கஷ்டமா இருக்கும். இப்பதான் லைட்டா நானே வந்து இந்த உள்வீச்சு கத்துட்டு இருந்திருக்கேன். சோ அதனால இப்ப வந்து 2 இதுல வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 பிரெயினுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆமா, இது பண்றோம் இல்லைங்க, ஏன்னா நீங்களே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ இது மேல கவனம் பாத்தீங்கன்னா வேற எது மேலேயும் போகாது. ஆமா ஆமா, தலை மேல பற்றக்கூடாது, உடம்புல பற்றக்கூடாது, கோஆர்டினேஷனா அடுத்தடுத்து வரணும். அப்போ இது யோசனை பாத்தீங்கன்னா
ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ இது மாதிரிலாம் வந்து இருக்கும்போது என்னைக்காவது ரியல் லைஃப்ல யூஸ் ஆயிருக்குங்களா உங்களுக்கு எங்கேயா பிரச்சனை வரும்போது? ரியல் லைஃப்ல சண்டை போடும்போது நான் முதல்ல நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டு வந்துருவேன். அந்த மாதிரியான கேரக்டர் அதெல்லாம் நான் என்னங்க கத்து வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுறீங்க? இல்ல என்ன ஒண்ணுனா எப்பயுமே குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் கூத்தாடாது, அவ்வளவுதான் கான்செப்ட். நம்மளுக்கு அடிக்க தெரியுது அப்படி சண்டை போட தெரியுதுங்கிறதுக்கோசரம் போய் சண்டைக்கு நின்னோம்னா நம்ம வந்துட்டு ஒரு பலசாலியாவே இருக்கலாம், இல்லையா? அறிவாளி கிடையாது. அந்த இடத்துல என்ன நல்லது சரி தப்பேனா நம்ம பொசிஷன்ல இருக்கும். இது வந்துட்டு காலேஜ்ல கேட்டிருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல கேட்டிருந்தீங்கன்னா அப்ப தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஹெவியா அடிப்போம். வந்துட்டு எனக்கு வாரத்துக்கு ஒருக்கா பஞ்சாயத்து, வாரத்துக்கு ஒரு என்கொயரி, ஒரு கேஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான். பட் அது வந்துட்டு அதுக்கப்புறம் கலை நம்மள வந்து வேற மாதிரி ஒரு பர்சனா வந்து மாத்திடுச்சு. ஆமா, முதல்ல கோவப்படக்கூடாது. நம்மளுடைய தற்காப்புக்கு தேவைப்படுதா? இப்போ வந்துட்டு நான் பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டி. நான் கிட்டத்தட்ட ஒரு காரையே வந்துட்டு டைவ் பண்ணி லீப் பண்ணி ரோல் பண்ணி ஜம்ப் பண்ணி எந்திரிச்சிட்டேன். அப்ப எல்லாருமே வாய பொழந்து பாக்குறாங்க, ஆனா எனக்கு ஒரு கீரல் கூட இல்ல. எங்கேயா ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னு வந்து பாத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி அடிமுறை பயணம் போதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ப்ராக்டிஸ், ஜிம்னாஸ்டிக் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த கலையில வந்து இது கரெக்டா இருக்கும், ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு கலை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிமுறை குத்துவரிசை, அது பாத்தீங்கன்னா வந்துட்டு வெறும் கையில சண்டை போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறை. அதை பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேஸ் ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். அப்படி கராத்தே எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் ஆட், அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே கட்டாஸ் பண்ண அவங்க ப்ரொஃபஷனலா நிப்பாங்க. பட் அடிமுறையோ இதுல வரக்கூடிய மல்லு பூட்டு பிரிவு எல்லாம் வந்துட்டு நம்ம நேரடியாவே சண்டை போடுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நம்ம உடம்பு வந்துட்டு அலர்ட் வச்சுட்டே இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன்று அலர்ட். நான் எந்த கலையத்தை குறை சொல்ல வரல, பட் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே அலர்ட்டா வச்சிருக்கும். உடம்போட வசைவுனா உடம்போட அசைவு தாண்டி உடல் தசைகளை யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய வேகமான முறை, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் லேடிஸ். ஓகே. இது பேரு வளரி. வளரி. சோ இப்படி போட்டா நமக்கு வந்து திருப்பி வரும். இப்படி வீசும். இப்படி அது ஏரோட எடமிக்கு ஏத்த மாதிரி காத்து இந்த பக்கம் வீசுனா அதுக்கு பேரலல் 90 டிகிரில இப்படி வீசும். அப்படி வீசணும்னா அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கைக்கு வந்து சேரும். அது நைஸ். இது அந்த ஆதி காலத்துல வந்து இதுல பிளேட் இருக்கும். ஓ ஓகே. எல்லாமே பிளேட் செட் பண்ணிருப்பாங்க. டார்கெட்டை சூஸ் பண்ணி அடிச்சு அவங்க கழுத்தை வெட்டிட்டு கரெக்டா கைக்கு வந்து சேர்றது, உடம்பு கிழிச்சு வந்து சேர்றது, திருப்பி ஆயுதம் நம்ம கை கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதுக்காக வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துறது. ஆக்சுவலா ஒரு பறவையோ ஒரு விலங்கையோ வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதை வந்து போர்கள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓ நைஸ் நைஸ். ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. எந்த வயசுல இருந்து வராங்க மாஸ்டர்? என்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு 3 வயசுல இப்பெல்லாம் 2.5 வயசுலயே கொண்டு வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தமிழ்ந்துட்டு இருக்கும் போதே வந்து எத்தனை வந்து விட்டுட்டா? ஆமா, என்னன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இடத்து பசங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டாக்டரோட பசங்க, வக்கீலோட பசங்க, அந்த மாதிரி இருக்கவங்க. அதுவும் அவங்க கிட்ட ஏன் இந்த வயசுல விடுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் விட மாட்டாங்க. 2.5 வயசு 3 வயசுல அதுங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்ட இருக்க பசங்க எல்லாம் ஒரு 8 வயசு பசங்க எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷம் கொண்டு விட்ட பசங்க. இப்போ அவங்களுடைய டேலண்ட் நீங்க பாத்துருப்பீங்க. அந்த டேலண்ட்ல நம்மளால வந்துட்டு அச்சீவே பண்ண முடியாது. 8 வயசுலயே நம்மளோட அதிக டேலண்டோட இருப்பாங்க. ஒண்ணு அதுக்காக டேலண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இன்னொன்னு அந்த டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய கணிப்புப்படி இந்த மாதிரி கலைகளை பார்த்து வளர்ற குழந்தைங்களுடைய மனப்பான்மையும் இந்த வேர்வை ஸ்மெல்லு, இங்க வந்து பண்ணக்கூடிய விளையாட்டு, அடி வாங்குறது, அடி வாங்கி பழகுறது, அதாவது வாழ்க்கையில கஷ்டத்தை காட்டாம வளர்த்துறாங்க இப்ப குழந்தைங்களுக்கு. இதை வந்துட்டு இவங்க டெய்லியுமே பாக்குறாங்க. ஒரு மாசத்துக்கிட்ட அமைதியா இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா எப்படி ஒரு டிசிப்ளினான ஒரு குழந்தைங்களா வந்து வளருவாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டிசிப்ளினா வளர்க்குறாங்க, அடிமைகள் கிடையாது. ஆனா இதுதான் ஒழுக்க நெறிமுறை நம்மளுடைய பண்புல இருக்கு இல்லையா, அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே. சோ பெரிய குழந்தைங்க என்ன மாதிரி பெரிய குழந்தைங்களா
வராங்களா? அதெல்லாம் உங்களை மாதிரி டீனேஜர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60-70 வயசு வரைக்கும் வந்து கத்துட்டு ஓ இருக்காங்க. மார்னிங் பேட்ச்ல வந்தா வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கத்துட்டு இருக்காங்க. இதுல ஏஜ் வந்துட்டு பிரச்சனை கிடையாது, ஜெண்டர் பிரச்சனை, ஆண் பெண் யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஈவன் கர்ப்பிணி பெண்கள் கூட இப்போ இந்த அடிமுறை பட்டாசு படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்னேகமே கர்ப்பமா இருந்தாங்க, அவங்க 4 months பிரெக்னென்ட், அவங்க கூட வந்துட்டு பயிற்சி பண்ணி அடிமுறை பண்ணாங்க. இப்போ எங்கிட்ட நிறைய பேர் பிரெக்னன்சில வருவாங்க, அவங்க பண்ணிட்டு அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய ஒரு 3 வயசுல கூட சேர்த்தவங்களாம் இருக்காங்க. அவங்க எங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாரு, அதுக்கப்புறமா ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து விட்டு ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாமே எங்கிட்ட நிறைய தலைமுறையா வந்து லைனா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வெரி நைஸ் மாஸ்டர். ஸோ இதே மாதிரி உங்களோட சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. எனக்கும் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டே வந்து சூப்பரா வந்து இருங்க. நானும் உங்களை மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு மாஸ்டர் ஆயிடுறேன். கண்டிப்பா நிறைய கத்துக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.